கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆம், இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நம்ம இந்த உலகத்துல பிறந்ததிலிருந்து பிறக்கிறதற்கு முன்பதாகவே தாயின் வயிற்றுல தோன்றினதுல இருந்து அவர் நம்மை ஏந்தி இருக்கிறாராம். அவர் நம்மை கர்ப்பத்துல உற்பத்தியானதுல இருந்து அவர் நம்மை தாங்கினதுனாலதான், இன்றைக்கும் வரைக்கும் அவர் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறதுனாலதான் இந்த பூமியில நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். எத்தனை சூழ்நிலைகள் நம் ஜீவனுக்கு விரோதமாய், எத்தனை போராட்டங்கள் எழும்பினது, எத்தனை அழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனா அந்த எல்லா போராட்டங்களிலும் ஒரு தாயின் வயிற்றுல இருந்து, நம்ம கருவுல தோன்றினதுல இருந்து அவர் நம்மை ஏந்தி பாதுகாத்து சுமந்து வந்ததுனால இன்றைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நான் தாங்கினேன், இன்னும் உங்க முதிர் வயது வரைக்கும் நான் அப்படிதான் நான் உங்களை தாங்க போகிறேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க என்னுடைய நாட்கள் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி சிலர் பயந்து கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை ஏந்துவாராம், அவர் உங்களை சுமப்பாராம், அவர் உங்களை எல்லா போராட்டங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகளிலிருந்து அவர் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதே அதிகாரத்துல 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்றத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவர் நமக்கு எல்லா இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் உங்களை சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்னா அந்த ஆலோசனை நிச்சயமாய் நிலை நிற்கும். அவருக்கு சித்தமான காரியம் அதுதான். அதனால அதை நிச்சயமாய் அவர் செய்வார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். மேலும் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். அப்போ இன்றைக்கு ஒருவேளை எத்தனையோ காரியங்கள்ல இருந்து ஒரு ரட்சிப்புக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவருடைய நீதியை சமீபிக்க பண்ணுகிறார். ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, இனி கால தாமதம் இல்லாமல் அது நமக்கு ரட்சிப்பை அவர் கொடுக்கிறாராம். நமக்கு ரட்சிப்பையும் மகிமையையும் தேவன் கட்டளையிடுகிறாராம். இந்த வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எவ்வளவு அன்பு எங்க மேல நீங்க வைத்திருந்தா, நாங்க தாயின் கருவில உருவானது முதல் இதுவரைக்கும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தி வந்த அந்த பாதைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்பா அப்பா இன்றைக்கு நீர் எங்களை தாங்கலன்னா இன்றைக்கு நாங்க இந்த பூமியில இருக்கவே முடியாதப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் எங்க வாழ்க்கையில வந்தது. ஆனா கர்த்தருடைய கரமோ கிருபையா எங்கள் மேல இருந்ததினாலே, உம்முடைய கரம் எங்களை காத்ததினாலே இன்றைக்கும் இந்த பூமியில எங்களை நீர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் முதிர் வயது வரைக்கும் எங்களை நீர் அப்படி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய ஆலோசனை நிலை நிற்கும், உமக்கு சித்தமானவைகளை செய்வேன் என்று சொன்னவர், உமக்கு சித்தமான இந்த காரியத்தை எங்க வாழ்க்கையில நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நீதியை நீர் சமீபிக்க பண்ணுகிறதற்காய், உம்முடைய ரட்சிப்பை அப்பா நீர் தாமதம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு ரட்சிப்பையும் மகிமையும் நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.